இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கர பகவத் பாதாள் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை பற்றி மீமாம்ச சிரோமணி என்று சமஸ்கிருதத்தில் புலமையின் உச்சமான பட்டம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர குருக்கள் MA PhD அவர்களின் உரையை கேட்கலாம். எல்லா விதமான நோய்களையும் போக்க வல்ல ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை கேட்டு அனைவரும் பலனடையுங்கள். அமோகம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நற்பவி அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த சிறிய பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். இது போன்ற முக்கியமான பதிவுகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும். நன்றி. இந்த கடல்ல காட்டி அதிலிருந்து உங்களுடைய துன்பத்தை தீர்க்கறதுக்காக ஒரு ஊமையாக பகவத் சொல்றார். என்னுடைய சந்நிதிக்கு நீங்க வந்துட்டேன்னு சொன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ஆர்ப்பரித்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான அலைகள் 100 அடி 500 அடின்னு வருது. நேராக கரை தட்டிச்சுன்னு சொன்னால் எல்லாமே என்ன ஆகிடுது, ஜலமாக மாறிடுது இல்லையா? அதே போல் என் இடத்துக்கு நீங்கள் வந்துட்டேன்னா உங்களுடைய ஆபத்துக்கள் பூரா எல்லாமே நிர்மூலமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அலை கூட்டத்தை காண்பித்து கொண்டு அங்கே திருச்செந்தூரில் முருகன் இருக்கார். அவர் சொல்கிறார், யதாப்தேஸ்தரங்காலயம் யாந்தி துங்காஹ ததைவாபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கிர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹம் தம். அப்படிப்பட்ட குகனை என்னுடைய மனசுலேயே நான் நினைக்கிறேன் அப்படின்றாராம். அடுத்தது சாதாரண மனுஷா பெரிய ஆள் ஆகிட்டான், பணத்தினாலேயோ கல்வினாலேயோ. நீங்கள் உயரம் ஆகிட்டேன்னா ரொம்ப உயரத்துக்கு போயிட்டேல், நீங்கள் மலை நான் மடுன்னு சொல்லுவேன். சாதாரண பேசும்போது உங்களுக்கு இணையான ஆக முடியாது. நீங்கள் பல கோடி சொத்துக்கள் வச்சுருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன், பல பிரிவாக உங்களுக்கு தெரியும், நான் சாதாரண பாமரன் அப்படின்னு உயர்ந்துட்டேன்னு சொல்லுவா இல்லையா? அதே போல் ஒரு காலத்து முருகன் குன்று தோறாடும் முருகன்வா. முருகன் மலைகளிலே தான் இருப்பான். ஆனால் ஒரு காலத்தில் திருச்செந்தூர் மலையாக இருந்திருக்கு சங்கர பகவத் பாதாள் காலத்தில். அதுக்கு கந்தமாதனம்னு பேர். தன்னுடைய வாசனையினாலே மயக்கக்கூடியதான். நூற்றுக்கணக்கான மலர்கள் மூலிகைகள்லாம் நிறைந்து இருந்திருக்கின்றது. இப்போ தான் தர தட்டி கீழே முருகன் சந்நிதி இருக்கு இல்லையா? அதே போல் கிரவ் மன்னிவாசே நரா ஏதி ரூடா. இங்கே வாத்தியார் சொல்லுவார், எல்லா மலையுமே நீங்கள் எடுத்துக்கலாம், திருச்செந்தூர் மட்டுமே எடுத்துக்கலாம். பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் மலை மேலே தான் இருக்கார். என் மலை மேலே யார் ஏறி வந்துட்டாலோ அப்போ வரும்போது ததா பர்வத்தே ராஜதே தேதிரூடாக, அவன் மேல்நிலைக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் மலை மேலே இருந்துட்டு உங்களை கூப்பிட்றாராம் முருகன். எவ்வளோ அழகாக சங்கர பகவத் சொல்ல பாருங்க. அவர் சொல்லும்போது ததா பர்வத்தே ராஜதே தேதிரூடாக, அவர் மலை மேலே ஏறி உயர்ந்த நிலைக்கு அவள் வந்துட்டா, இன்னைக்கு அவள் கஷ்டம் கிடையாது, இங்கே பெரிய ஆளாக ஆயிடுவா அப்படின்னு இதீவ புருவன் சொல்லுவது போன்று, புருவன் இவ சொல்லுவதை போல கந்த சைலாதிரூடா, அந்த கந்தமாதன பர்வத்துக்கு மேலே அவர் ஏறி உட்காந்துருக்காராம் முருகன். சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து, அந்த அறுமுகமான அந்த முருகன். ஏன்னா திருச்செந்தூரில் சுவாமி ஏக்கமுகமாக இருப்பார், உற்சவர். ஆனால் மூலவர் சண்முகர் உற்சவர் சண்முகமாக இருப்பார். அதான் சொல்கிறார் சண்முகோஸ்து. அப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறார் இல்லையா, தீர்த்தம் க்ஷேத்திரங்கள்லாம் இப்போ என்ன அழகாக சொல்கிறார். மகாம்போதி தீரே, பெருங்கடல் இல்லையா, கடல் அதுதானே எட்ஜு, அந்தாண்ட இந்தியாவினுடைய இந்தாண்ட தென்னாட்டு பக்கம் ஒரு பெரிய எட்ஜு, அங்கே இருக்கார். மகாம்போதி தீரே, பெரிய கடற்கரையிலே, மகா பாப்பச்சோரே, பெரிய பாப்பங்கள் எல்லாத்தையும் கவரக்கூடிய திருடக்கூடியன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே போயிட்டா எல்லா பாவம் தானாகவே அழிஞ்சு போயிடும். மகா பாப்பச்சோரே முனீந்திரானுகூலே, அங்கே அந்த காலத்தில் பெரிய சோலைகள் இருந்திருக்கு, இப்போ சோலைகள்லாம் இல்லை. அங்கே ரிஷிகள் பூரா தபஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மயில் மான்கள் பசுமையான தோட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக திருச்செந்தூர் இருந்திருக்கு. அதுதான் சொல்கிறார் முனீந்திரானுகூலே. அப்போ ரிஷிகள் பூரா அனுகூலமாக தபஸ் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்கின்ற சுகந்தாக்கிய சைலி, சுகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையிலே குஹாயாம், ஒரு குகையிலே வசிக்கின்றார் முருகன். ஸ்வபாசா லசந்தம், தன்னுடைய ஒளியினாலே நல்லா பிரகாசிக்கின்றாராம் பரமேஸ்வரனுடைய பிள்ளையான முருகன். ஜனார்த்திம் ஹரந்தம், அவருடைய மக்களுடைய குறைகள் துன்பங்களை எல்லாம் போக்குவதற்காக
ஷயாமோ குஹந்தம், அப்படிப்பட்ட முருகனை நாம் சரணடையலாமா? சரணடைகின்றோம். ஷயாமஹா, சரணடைகின்றோம் அப்படின்னு அவர் சொன்னார். இதுவரையில் சுப்பிரமணிய புஜங்கத்தில் முதல் 7 ஸ்லோகத்துக்கான பொருளுரையை பார்த்தோம். இப்போ அடுத்தது 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். ஏன்னு கேட்டால் பகவத்பாதா திருச்செந்தூர் போகிறார். போயிட்டு சுவாமி அப்படியே கர்ப்பகிரகத்தில் பார்க்குறார். கர்ப்பகிரகம் எப்படி இருக்குது, முருகன் எப்படி இருக்கார் அப்படின்றத அழகாக அவர் சொல்கிறார். லசத்ஸ்வர்ண கேகேன்று நாம் காமதோஹே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே சமுத்யத் சகஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம் சதா பாவயே கார்த்திகேயம் சுரேஷம். தங்கத்தினாலே இழைக்கப்பட்ட ஒரு பெரிய கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்திலே மக்களுக்கு எல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காமதேனு போல இருக்கக்கூடிய அந்த கோயில் உள்ளார சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே, வாசனை மலர்கள் எல்லாம் தூவப்பட்ட ஒரு அழகான ஒரு கட்டில் மேலே சமுத்திய சகஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம், ஒரு 1000 சூரியன்கள் ஒரு சேர உதித்தால் எப்படி இருக்கும் அப்படி பிரகாசமாக இருக்காராம். யார்? முருகன் சொல்கிறாராம். சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம், அப்படிப்பட்ட முருகனை என் மனசில் எப்பயுமே தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரணத்தம். இப்போ முக்கியமாக இந்த வர்ணனைகள் 2 விதமாக இருக்குது. சுவாமியை வர்ணனை பண்ணும்போது கேசாதி பாதாந்த வர்ணனை, பாதாதி கேசாந்த வர்ணனை. தலையிலிருந்து கால் வரலையும் முடிக்கிறது, அடுத்து காலிலிருந்து தலை வரலையும் முடிக்கிறது, அப்படின்னு 2 சம்பிரதாயம் இருக்குது. அந்த சம்பிரதாயத்தில் பகவானுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். திருவடி தானே மிக முக்கியம் அப்படின்னு முதல்ல திருவடியிலேயே ஆரம்பிக்கிறார். அதுதான் இங்கே சொல்ல போகிறார். ரணத்தம்சகே மஞ்சுளேத்யந்த சோனே மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாத பத்மே அப்படின்னார். உன்னுடைய திருவடி தாமரை அப்படின்னாரு. தாமரை எங்கே மலரும்? குளத்தில் தானே மலரும். அப்போ உன்னுடைய திருவடி தாமரை எங்கே இருக்குது அப்படின்னார். ஒரு காலில் சின்ன குழந்தை கொலுசு போட்டிருக்காராம். ரணத்ஹம்சகேனார். அது அழகாக ஹம்சம்னு சொன்னால் இந்த இடத்துல கொலுசு ஹம்ச பறவைகள் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ரணத்ஹம்சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே, அவருடைய கால், குழந்தை கால் சக்கச்சிவேன்னு அழகாக இருக்குது. நம்ம நடந்து நடந்து நம்முடைய கால்லாம் தேஞ்சு போயிருக்கோம். குழந்தை முகம் கால் ஆனது ரொம்ப சிவந்து போய் அழகாக இருக்கும். அதை சொல்கிறார். மஞ்சுளே அழகான அத்தியந்த சோனே, ரொம்பவும் சிவப்பான கால்கள். மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே, மனதை கவரக்கூடிய அமிர்த பெருக்கே இருக்கான். ஏன்னா கடலில் தானே தாமரை மலரும். இவர் திருவடி தாமரை எங்கே மலருன்னு கேட்டால் சுற்றி அமிர்த பெருக்கு இருக்குது. அந்த அமிர்த பெருக்கில் இந்த இவர் காக வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி அழகாக கூறுகின்றார். மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணேனார். அழகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடல், அந்த கடலினுடைய அமிர்த பெருக்கு, அதில் அவர் காலை வச்சிருக்காராம். குளத்தில் தானே தாமரை மலரும். குளம் எப்படின்னு கேட்டால் அவருக்கு அழகு என்ற அமுத பெருக்குக்கு நடுவில் அந்த கால் இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்குன்றாரு. இவனுடைய மனசு இருக்கு இல்லையா, மனசு ஒரு வண்டு, நிலையற்றது இல்லையா, இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கும், அது நிலையாக இருக்காது. அப்படிப்பட்ட வண்டானது பவக்லேஷ தப்தாகனர். இன்னைக்கு எல்லா கல்யாணத்தை பண்ண, பெரிய பெண்ணுக்கு ரொம்ப நல்லா பண்ண, மருமக வந்துட்டா, எல்லாமே செய்துட்டான்னு சொன்னோடனே அவள் நம்மளை கவனிக்கணுன்னே ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுது. சரி, அடுத்து இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், அவன் பண்ண அவன் மருமகளை நம்மளை கவனிப்பாளா அப்படின்ற மாதிரி. அதனால் மனஷட்பதோமே, மனமாகிய கருவண்டானது பவக்லேஷ தப்தா, இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய கஷ்டங்கள், குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த குடும்ப கஷ்டம், அந்த குடும்ப கஷ்டத்தில் அது போய் என்னாச்சுன்னு கேட்டினா சோர்ந்து போயிடுது. மாற்றி 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 சில வண்டு பார்த்திங்கன்னா சுற்றி 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 தரையில் விழுந்துடும் வண்டு. பவக்லேஷ தப்தாக சதா மோததாம் ஸ்கந்த தேபாத பத்மே. உன்னுடைய தாமரை இருக்கு இல்லையா, திருவடி தாமரையில், அதில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமேப்பா என்னுடைய மனசு. எனக்கு 24 காலையில் எழுந்திரிச்சா வீடு கட்டினேன், அடுத்தது பொண்ணு கல்யாணம் பண்ணேன், பிள்ளை கல்யாணம் பண்ணேன், பெரிய கமர்ஷியல் பில்டிங் கட்டினேன், பெரிய கார் வாங்கினேன், எல்லாமே இப்போ என்கிட்ட இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டா.
அவள் உபயோகப்படுத்திக்கிட்டா, இல்லை என் கையில் இல்லை, இப்படின்னு பலவிதமான கஷ்டம் சம்சாரத்தில். எல்லாமே நிலையற்றது தானே, எல்லாமே நிலையற்றது தானே நம்ம காலில் இருந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி சுண்டு இந்த வண்டு இருக்க ரொம்ப அது களைப்பாயிடுத்து. உன்னுடைய திருவடி தமிழுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே அப்படின்றார். ஏன்னா மனமாகிய வண்டு உன் திருவடி தமிழில் கொஞ்ச நாளை சந்தோஷம் அடையட்டுமே, அவர் நினச்சாலாவது சந்தோஷம் வராதா அப்படின்றார். சதா மோததாம் ஸ்கந்த தேபாத பத்மே. ஆகையினாலே உன்னுடைய திருவடி தாமரையில் எப்பொழுதுமே கூட சந்தோஷமாக இருக்கட்டுமே, என்ன கஷ்டம், ஒன்றும் கிடையாது அப்படின்ற சங்கர பகவத்பாதர். சுவர்ணாபதி இடுப்பை பற்றி சொல்கிறார். குழந்தை இடுப்பை எல்லாரும் தூக்கி குழந்தை இடுப்பில் தூக்கி கொஞ்சுவா இல்லையா, முருகன் குழந்தையா இருக்காராம். சுவர்ணாபதிவ்யாம்பரைர் பாசமானாம் கொனத் கிங்கினி மேகலா சோபமானாம் லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம் பாவயே ஸ்கந்தத்தே தீப்யமானாம் சொல்றார். சுவர்ணாப திவ்யாம்பரை பாசமானாம் பட்டு வஸ்திரம். அந்த பட்டு வஸ்திரமானது 24 கேரட்டில் செய்யப்பட்ட பட்டு வஸ்திரம். அதில் ஜரிகை பூரா எப்படி இருக்கான், சுவர்ணாப சுவர்ண காந்தினாலே பல பலன்னு இருக்கான் அந்த பட்டு, அவ்வளோ அழகாக இருக்கான். சுவர்ணாப ஆபம்னு சொன்னால் பிரகாஷம் காந்தி. சுவர்ணாப திவ்யாம்பரைஹி தங்கத்தினால் பிரகாசிக்கக்கூடிய பட்டு வஸ்திரங்கள்னாலே அந்த இடுப்பில் அழகாக ஒரு வேஷ்டி கட்டியிருக்காராம், கச்சம் கட்டிகிட்ருக்கார். கொனத் கிங்கினி மேகலா சோபமானம். சின்ன சின்ன மணிலாம் கோல்டில் பண்ணி அது ஒரு கயரில் கட்டி இடுப்பில் கட்டியிருக்கலாம் முருகனுக்கு. கொனத்துன்னா வந்து சத்தம் போடுகின்றன்னு அர்த்தம். கொனத் கிங்கினி மேகலா, கிங்கினின்னு சொன்னால் சின்ன மணின்னு அர்த்தம். கண்டானா பெரிய மணி, கிங்கினின்னு சொன்னால் சின்ன மணி. கொனத் கிங்கினி மேகலா சோபமானம் ஒட்டியானம். அப்படியே ஒட்டியானத்தை வந்து அவரே தங்கத்திலே சின்ன சின்ன மணி வச்சு ஒரு 50 குழந்தை ஓடும்போது இங்கேயும் சத்தம் கேட்டால் திரும்பி பார்ப்பா, அது ஒரு சந்தோஷம். அதே போல் முருகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒட்டியானத்தை இடுப்பில் கட்டிருக்காராம். லசத்தேம பட்டேன வித்யோதமானாம் தங்கத்திலே செய்தப்பட்ட ஒரு ஒட்டியானம். குழந்தைக்குன்னா ஒரு பெல்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இடுப்பில் கட்டிகிட்டு இருக்காராம். கட்டிம்பாவையே ஸ்கந்தத்தே தீப்யமானம். அப்படிப்பட்ட உன்னுடைய இடுப்பை நான் நினைக்கிறேன் முருகா. காலிலிருந்து இடுப்புக்கு வந்துட்டார் முருகனை நினைக்கிறாரு. அடுத்ததாக புலிந்தேஷ கன்யா கனா போகதுங்க ஸ்தனாலிங்கனாசக்த காஷ்மீர ராகம் நமஸ்யாம்யகம் தாரகாரே தவோரஹ ஸ்வபக்தாவனே சர்வதாசானுராகம் அப்படின்றார். அந்த புலிந்தேஷ கன்யானார் வேடுவருக்கெல்லாம் தலைவன் நம்பிராஜன். அவனுக்கு பெண்ணாக பிறந்தால் வள்ளி. அந்த வள்ளி பகவானையே கணவனாக அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். பகவான் வந்து அவருக்கு லீலையினாலே அவருக்கு அனுகிரகம் பண்ணி பத்தியாக மாறுகிறார். அதை சொல்கிறார் இவர். அந்த அவளை வந்து இவரை பத்தியாக அடைந்து வேண்டும் என்று அவள் நினைத்து அவளை ஆலிங்கனம் பண்ணதுனால ஏற்பட்ட சந்தோஷத்தினால அவருடைய மார்பு செவந்திருக்கான். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார் அவர். குழந்தையிலிருந்து இளமை ஸ்டேஜுக்கு போயிட்டார். அதை சொல்கிறார் அவர். புலிந்தேஷ கன்யா கனா போக துங்க ஸ்தனாலிங்க நாசக்த காஷ்மீர ராகம். அவளை ஆலிங்கனம் பண்ணதுனால ஏற்பட்ட தடுவதால் ஏற்பட்ட ஒரு அந்த மார்பானது சிவந்திருக்கான். சிவத்தல் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டேன்னா அன்புக்கு காரணமாக நாம் சொல்லுவோம். சிவந்திருக்கு அப்படின்னு சிவப்புன்றது வந்து அன்புக்கு காரணம். நமஸ்யாம்யகம் தாரகாரே தவோரஹா. உன்னுடைய மார்பை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அந்த மார்பானது ஆலிங்கனம் பண்ணுறதுக்குமான காரணம் கிடையாது, தாரகாசுரனை அழிப்பதற்கும் காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம், தன்னுடைய பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இலகிய மனதோடு அன்பாக எப்பயுமே இருக்கு அந்த மனசு, அவருடைய உரகா மார்பு. அப்படிப்பட்ட மார்பை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது விதௌ, அவருடைய கையை சொல்லணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவருக்கு எத்தனை கைகள்? நமக்கு 2 கை, அவருக்கு 6 2 12 கைகள். அப்போ விதௌ கிளிப்த தண்டான் ஸ்வலீலா திருத்தாண்டான் நிரஸ்தேப சுண்டான் த்விஷத்கால தண்டான் ஹதேந்திராதி ஷண்டான் ஜெகத்ரான சவுண்டான் சதாத்தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகு தண்டான் அப்படின்றார். உன்னுடைய கைகள் இருக்கு. இப்போ தண்டான்னு சொன்னால் பகுவச்சனம், ஸோ ப்ளூரல். ஏன்னா அவருக்கு 12 கை இருக்குது. நமக்கு பாகுன்னு சொல்லணும். நமக்கு 2 கை இருக்குது. அவருக்கு அது வந்து இவருக்கு ஹஸ்தம் சொன்னால் ஹஸ்தாக
அப்படின்னு பகுவச்சத்தில் சொல்லணும். அதனால் பிரம்மாவுக்கே தண்டனை கொடுத்த கைகள். ஏன்னா ஒரு பிரணவ மந்திரத்துக்கு அவருக்கு அர்த்தம் தெரியல, உபதேசம் பண்ணனால அவர் சிறைச்சாலையில் அடைச்சிட்டார் இல்லையா. அது சொல்ற அந்த கை எப்படிப்பட்டது? முருகனுடைய கைகள். விதௌ கிளுப்த தண்டான், பிரம்மாவுக்கு தண்டனை கொடுத்த கைகளாம் சொல்றார். ஆனால் என்ன அர்த்தம்? அதனால யாரெல்லாம் தவறு பண்ணாலும் அவ தண்டிக்கப்படுவார்கள். பக்தி மட்டும் காரணமாக ஆகாது, நீதி நேர்மை இவைகள்லாம் மிக முக்கியம். ஸ்வலீலா திருத்தாண்டான், விளையாட்டாக இந்த உலகத்தை தூக்கக்கூடிய ஒரு பக்தி உள்ளவா அந்த கைகள். அடுத்தது சொல்றார் நிரஸ்தேப சுண்டான், யானை முகன் ஒரு அசுரன், அவனை அழித்த கைகள். நிரஸ்தேப சுண்டான் திஷத் கால தண்டான், எதிரிகளுக்கு யமன் கையில் வச்சிருக்கக்கூடிய காலதண்டம், கதாயுதம். திஷத் கால தண்டான், கதாயுதமா இருக்காரு. ஹதேந்திராரி சண்டான், தேவர்களுக்கு பகைவர்களாகிய அசுரர்களை எல்லாம் அழித்த கை, அந்த கை அப்படின்றார். ஜகத்ரான சவுண்டான், இந்த உலகத்தை காப்பாற்றுவதில் திறமை வாய்ந்த கைகளாம். ஜகத்ரான சவுண்டான் சதாத்தே பிரச்சண்டான் ஸ்ரயே பாகு தண்டான். கைகள் இருக்கே கொடுமையானவை, கடுமையானவை. எதிரிகளிடம் கடுமையாக இருக்கும், பக்தரிடம் மென்மையாக இருக்கும். அப்படிப்பட்டவனுடைய கைகளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.